கல்வி எங்க ஊரை சாதி மனோபாவத்திலேருந்து மீட்டெடுத்துரும்னு நினச்சேன். ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இன்னி வரைக்கும் நடக்கலை. இப்பவும் நடக்கலை. இன்னும் வந்து பள்ளிக்கூடங்களில் சாதி கயிறு கட்டுறது, பள்ளிக்கூடமே ஒரு சாதி கொலையால் ரெண்டாகி, இது வந்து மேல் கோபாலசமுத்திரம் கீழ் கோபாலசமுத்திரம் பள்ளிக்கூடம்னு சொல்லி, கீழ் கோபாலசமுத்திரம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க கீழே உட்காந்து எழுதுவாங்க. இப்போ இந்த நிமிடம் நடக்குது. இந்த நிமிடம் மேல் கோபாலசமுத்திரத்தில் பெஞ்சில் உட்காந்து எழுதுவாங்க. இப்படி ஒரு சுவர் தான் வந்து அதை டிவைட் பண்ணும். ஆனால் இன்னுமே அரசாங்கமெல்லாம் கண்டுக்காமல் இருக்காங்க. அது ஏன் அது இன்னும் வெளியே தெரிய மாட்டேங்குது? வெளியே தெரியாமல் அல்ல, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஓட்டரசியல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது சார்ந்த ஒரு தாக்கம் தான் இதுன்னு நினைக்கிறேன். அதில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு விழும். அப்போ அதை கை வைக்காமலேயே வந்து அதை அமிக்கபிளாக கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா அரசியல்வாதிகள் கருதலாம் இல்லை கருதுறாங்க. ஆனால் சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறோமே தவிர அப்படியான ஒரு சூழல் தெற்கு மாவட்டங்களில் இல்லை. இங்கே வந்து வடக்கு தமிழ்நாட்டில் வந்து பூடகமாக இருக்குது, மண்ணுள்ளி பாம்பாக இருக்குது. அங்கே எங்கள் ஊரில் கேட்குற ரெண்டாவது கேள்வி, உன் பேர் என்ன, நீங்கள் என்ன ஆளுங்க? அது கூச்சம் நாச்சம் இல்லாமல் கேட்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்களே நீ என்ன சாதின்னு கேட்பாங்க, வெளிப்படையாக கேட்பாங்க.